அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஆன்மீக தகவலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, விநாயகருக்கு ஏன் யானை முகம் வந்தது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். இந்த விஷயம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். தெரியாதவங்களுக்காக நான் சொல்கிறேன். இது ஏன் வந்தது, விநாயகருக்கு ஏன் வந்ததுன்னு கேட்கும்போது, பிள்ளையார் உருவான கதை அப்படின்னு பார்க்கும்போது, பார்வதி தேவி வந்து குளிக்க போகிறாங்க. குளிக்க போகும்போது உள்ளுக்குள்ளே குளிக்க போகும்போது வெளியில் வந்து ஆளை காவல் வைக்கணும்னு பார்க்கும்போது அங்கே யாருமே இல்லாமல் இருந்தாங்க. உடனே நமக்கு காவலுக்கு ஆள் வேணுமே, என்ன பண்ணுறதுன்னு பார்க்கும்போது மஞ்சள் தேய்ச்சி குளிக்கிறதுக்கு மஞ்சள் வச்சுருந்தாங்க. அந்த மஞ்சளை வந்து பிடிச்சி, அதாவது கோபுரம் மாதிரி பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வச்சவங்க. அதை வச்சுட்டு அதுக்கப்புறம் அதுக்கு உயிர் கொடுத்தாங்க. அந்த உயிர் தான் வந்து விநாயகராக நம்ம வணங்கிட்டு இருக்கோம். இப்போது அவருக்கு வந்து உயிர் கொடுத்து அது விநாயகர்னு சொல்லி வச்சுருந்தாங்க. அப்படி இருக்கும்போது இந்த விஷயம் வந்து சிவனுக்கு தெரியாது. இவர் வந்து இந்த மாதிரி நான் குளிக்க போகிறேன், நீ வந்து இங்கே காவல் இரு அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி தேவி குளிக்க போயாச்சு. அங்கே வந்து சிவன் வராரு திடீர்னு. உள்ளே போகணுன்னு சொல்லும்போது உள்ளே யாரும் அனுமதிக்கக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு அம்மா சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நான் வந்து சிவன் வந்திருக்கேன், அவனோட கணவன் நான், என்ன அனுமதிக்கக்கூடாது, நான் யாரையும் அனுமதிக்கக்கூடாது சொல்லியிருக்காங்க, நீங்கள் போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. பெரிய சண்டை நடக்குது. அதுக்கப்புறம் அது போராகவும் நடக்குது. அந்த போரில் வந்து சிவன் வந்து விநாயகருடைய தலையை வெட்டிடுறாரு. இப்படி வெட்டும் போது என்ன ஆகிடும், அதுக்கப்புறமா தான் வந்து பார்வதி சொல்கிறாங்க, ஐயோ இது நம்ம குழந்தை, நான் தான் உயிர் கொடுத்து இதை நான் கொண்டு வந்தேன், இது நம்மளுடைய குழந்தை அப்படின்னு சொல்கிறோம். அப்படி சொன்னோன்னே என்ன பண்ணுறது, எனக்கு தெரியாது, இந்த பையன் எனக்கு உயிரோடு வேணும் அப்படின்னு சொல்லி பார்வதி தேவி சொல்கிறாங்க. உடனே என்ன பண்ணோன்னு தெரியல. அப்போ வந்து சிவன் சொல்கிறாரு, இதே இந்த பக்கம் வடக்கு பக்கம் போய்கிட்டே இருக்கும்போது அந்த இடத்துல எந்த மிருகமோ ஏதோ ஒன்று, எந்த உயிர் ஜீவராசி தலை வச்சு படுத்துட்டுருக்கோம், அந்த தலையை எடுத்துன்னு வந்து இந்த பையனுக்கு வச்சுட்டு உயிர் வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, பார்வதி தேவி ரொம்ப தூரம் போகிறாங்க. போகும்போது பார்த்தா ஒரு யானை தான் வடக்கு பக்கம் தலையை வச்சு படுத்துட்டுருக்கு. அப்போது அந்த தலையை எடுத்துகிட்டு வந்து பிள்ளையாருக்கு வைக்கிறாங்க. அப்போது அவர் உயிர் வந்துடுறாரு. இது ஒரு கதை. அதனால தான் சொல்லுவாங்க வடக்கு பக்கம் தலை வச்சு படுக்கக்கூடாதுன்னு. இது சயின்டிஸ்ட் பிரகாரம் பார்க்கும்போது வடக்கில் வந்து தலை வச்சு பார்த்தீங்க, வடக்கு வந்து மைய பகுதி அங்கே தான் இருக்குது, நமக்கு ப்ராப்ளம் வரும்னு சொல்லிட்டு சயின்டிஸ்ட் பிரகாரம் உங்களுக்கு தெரியும். ஆனால் இது கதையில் இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி தான் யானை முகம் வந்து விநாயகருக்கு வந்து தான் ஒரு கதை இருக்குது. அதுக்கப்புறம் இல்லாமல் இந்த யானை முகத்தை வச்சுட்டு பிள்ளையார் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாரு. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த சந்திரன் கதை கூட இதில் வந்து சேரும். இந்த சந்திரன் என்ன ஆகும்னா, சந்திரன் வந்து இருக்கிறதுலே நிலா இல்லையா, சந்திரன் அழகுன்னு சொல்லுவாங்க இல்லையா, தான் அழகாக இருக்கேன்னு சொல்லி ரொம்ப கர்வமாக இருப்பார். பிள்ளையாரை பார்த்து நீ வந்து யானை முகத்தோடு அசிங்கமாக இருக்க அப்படின்ற மாதிரிலாம் ரொம்ப கிண்டல் பண்ணுவார். அது விநாயகருக்கு ரொம்ப கஷ்டமாகி அவருக்கு வந்து சாபம் கொடுத்துருவார். சந்திரனுக்கு சாபம் கொடுத்துருவார். நிலாவுக்கு சாபம் கொடுத்தவொடனே அவர் என்ன ஆகுனா, தொழுநோயின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த தொழுநோயினால் ரொம்ப ஒடுங்கி போய் ரொம்ப சுருங்கி போய் முகம்லாம் வாடி போய் அசிங்கமாகிடும். இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உருகி போய் ரொம்ப கஷ்டமாட்டு நான் வெளியே போய் மறைஞ்சிடுவார். அதுதான் அமாவாசையம். இது வந்து கதை தான், சயின்டிஸ்ட் பிரகாரம் வேறு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பாபமோஷனம் கிடையாதான்னு சொல்லி கேட்கும்போது, சரி உன் தப்பை நீ உணர்ந்ததுனால உனக்கு பாபமோஷனம் கிடைக்கும். எதையுமே வந்து சாபம் விட்டாச்சுன்னா நாங்கள் திருப்பி வாங்கிக்க முடியாது, அதை நான் குறைக்க தான் முடியும்னு சொல்லிவிட்டு, நீ வந்து இன்றைக்கி அமாவாசைன்னா இன்னிலேருந்து வளர்ந்து வந்து பௌர்ணமி அன்னைக்கு முழு நிலவாக வருவேன், அதுக்கப்புறம் திருப்பி தேஞ்சுட்டே வந்து அமாவாசையாக வந்துடும், இதுதான் உனக்கு வந்து இதுன்னு சொல்லி சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த பௌர்ணமியிலேருந்து 4ஆம் நாள் வந்து சங்கடகர சதுர்த்தி அப்படின்னு சொல்லி வரும். அந்த சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு விரதம் இருந்து விநாயகரை வணங்குறவங்களுக்கு சகலவித சௌபாகியங்களும் கிடைக்குன்றது ஒரு ஐதீகமாக இருக்குது. இந்த சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு சங்கடங்கள்லாம் போயிடும், நமக்கு செல்வம் சேரும், நிறைய விஷயங்கள் இருக்குது, இந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ விநாயகருக்கான கதை இதுதான். நம்ம என்னென்னா, யாரையுமே நம்ம கஷ்டப்படுத்தக்கூடாது, அழகு இல்லைன்னு சொல்லி கஷ்டப்படுத்தக்கூடாதுன்றது இந்த விநாயகர் மூலியமாக மக்களுக்கு ஒரு கதையாக சொல்லியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கதை இவ்வளோ தான். வேறு ஏதாவது உங்களுக்கு கதை வேணும், ஏதாவது வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் சொல்கிறேன். அதே மாதிரி இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அடுத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு எந்த கதை வேணாலும் சொல்கிறேன் நான். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஓகேன்னு சொல்லுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓம் நம சிவாய.